ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கனடாலேருந்து நான் உங்கள் தமிழ் செல்வி. வெல்கம் டு ட்ராவல் வித் தமிழ் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 10 என் பொண்ணோட 8th பர்த்டே செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாக நம்ம நினைப்போம் பர்த்டேனா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம், இது எதுக்கு ஒரு வீடியோலாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி வந்து நாங்கள் இந்த தடவை வந்து ட்ரை பண்ண போகிறோங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பர்த்டே செலிப்ரேஷனாக கேக் வெட்டி டெக்கரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெசன்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மனசில் வந்து ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். எங்களுக்குன்ட்டு வந்து பெருசாக பர்த்டே செலிப்ரேஷன்ஸோ கிஃப்ட்டோ ஈவன் ஏன் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நான்லாம் ஃபஸ்ட்டு கேக் வெட்டதுன்னு பார்த்தோன்னா நாங்களாம் கொஞ்சம் காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் நான் வந்து கேக் வெட்டியே செலிப்ரேட் பண்ணது. அது வரைக்கும் வந்து கேக்கெலாம் கிடையாது. நம்ம என்ன புது துணி வாங்கி கொடுத்தாங்கன்னா போட்டுப்போம், சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு போய் 4 பேருக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். மற்றபடிக்கு அவ்வளோதானே நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஈவன் சில நாட்கள் வந்து புது துணி போட்டுக்காமல் இருக்கிற துணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டும் வந்து போன பிறந்த நாட்களும் வந்து நிறைய இருக்குங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்னா கேக் வெட்டி ப்ரெசன்ட்ஸ் கொடுத்து தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குங்களா, ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டேலாம் கிடையாது, இதுவும் ஒரு நார்மல் டே தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக எங்கள் குழந்தைக்காக இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண போகிறோங்க. அதாவது கேக் வெட்ட போகிறது இல்லை, ப்ரெசன்ட்ஸ் எதுவுமே கிடையாது, பட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து இந்த ஒரு நாளில் வந்து பண்ணலாங்கிறது தான் இந்த எங்களோட மொத்த கான்செப்ட். ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி போகுதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் வேறு எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் வந்து இந்த கேக் கட்டிங் இல்லாமல் ப்ரெசன்ட்ஸ் இல்லாமல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்ட்டு எதனா ஐடியா கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எப்பவுமே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டேஸில் எதனா ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி December 10 என் பொண்ணோட பிறந்த நாளுன்றதுனால இன்றைக்கி நாங்கள் யூடியூப் சேனலோட சேர்த்து நான் வந்து புதுசாக ஃபோட்டோகிராஃபிக்கான வந்து ஒரு சர்வீசஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. இது வந்து ஆன்டோரியாவில் எங்களால் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட இன்ஸ்டா பேஜில் லோகோ வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஃபோட்டோகிராஃபி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டா ஐடி பார்த்திங்கன்னா த ட்ரீம் பிக்சல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் நம்மளோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்களும் வந்துட்டு சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது. நாங்கள் இருக்க சிட்டியான ஹாமில்டனை சுற்றியோ இல்லை டொரண்டோக்குள்ளார இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோங்க. இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க வந்துட்டு எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான நல்ல சர்வீசஸை வந்து கொடுக்க காத்துட்ருக்கோம். நேற்று நைட்டே வந்து என் பொண்ணு வந்து சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. நான் காலையில் எழுந்து வரப்போ எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும் மம்மி நீங்களும் டேடியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் தூங்கிட்டேன். காலையில் அவரும் வந்து விளையாட போயிட்டாங்க. அவங்களே எழுந்து வந்து என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முழிச்சு பார்க்குறப்போ அவள் தூங்கிட்டு இருந்ததுனால அவங்க எழுந்துக்கிற வரை வெயிட் பண்ணிட்டு இருந்து கண்ணை திறந்ததும் ஹாப்பி பர்த்டே ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தூக்க கலக்கத்தில் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. அடுத்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நார்மல் டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னாவே அம்மா வந்து வீட்டில் ரவா கேசரி பண்ணுவாங்க. ஸோ அது என்னோடய ஃபேவரட் ஒன்றுமே வந்து. அதனால் இது வரைக்கும் நான் செய்யாத ஒரு ஸ்வீட் ரெசிபியாக வந்து பார்த்து என் பொண்ணுக்காக வந்து செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தேடினப்போ எனக்கு ஷீர் குருமா ரம்ஜான் சமயத்தில் வந்து செய்வாங்க இல்லைங்களா, அந்த ஸ்வீட் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சுட்டேன். அதில் ஒரே ஒரு விஷயம், நான் ரொம்ப பெருசாலாம் பண்ணல, நான் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். எல்லாருமே வந்து வெள்ளை சக்கரை போட்டாங்க. நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் கருப்பட்டி இருக்குங்களா, கருப்பட்டியை வந்து உடச்சிட்டு தூளாக்கிலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளை இன்னும் எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோன்றதை முடிவு பண்ண போகுது இல்லைங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணி சாப்பிட பாருங்கள். நீ கேக் விட்டதுனால எங்கே போகலான்னு சொல்லி கேட்டப்போ என் பொண்ணு ஸ்பிளிட்ஸ்வேல் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு விளையாடணும் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம வந்திருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல வந்து கேம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லைங்க. அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து புதிய கேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து ஒரு ஷார்ட்ஸாக வரும், ஒரு 5-6 ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இன்றைக்கி பவுலிங் விளையாட போகிற இடம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், நைஸ். பவுலிங்லாம் செமையாக முடிச்சுட்டு பசி எடுத்துச்சிங்க. அதனால் இன்றைக்கி சாப்பிட வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கா ரைஸ் அண்ட் மோமோ ஹவுஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம டேக் அவுட்டில் வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெரிய வீடியோவே பார்க்கலாம், என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்குது, டைனிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா வெஜ் செஷ்வான் மோமோங்க. இதில் வந்து உப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா செஷ்வான் வெஜ் நூடுல்ஸ். ஸோ ஆல்ரெடி ரொம்ப பசியாக இருந்ததுனால யாரும் வீடியோக்காகலாம் வெயிட் பண்ண முடியல, எல்லோரும் ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 1 by 1 ஒவ்வொரு ஆர்டர்ஸாக வந்து வர ஆரம்பிச்சு. அடுத்து வந்து கார்லிக் ஸ்ட்ரிம்ப், இது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சுங்க. செஷ்வான் எக் நூடுல்ஸ், இதுவுமே வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இருக்க ஃபுட்டோட கலர்ஸ்லாம் பார்த்துட்டு இவ்வளோ காரமாகவா சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இது எல்லாமே செஷ்வான் சொன்னதுனால கலர் மட்டும்தான். காரம் வந்து ரொம்ப நார்மலாக நம்ம சாம்பாரில் சாப்பிட்ற காரத்தை விட கம்மியாக தான் வந்து இருக்கும். ரொம்ப நாள் கழித்து வந்து சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்ட்டு யாரும் எதையும் விட்டு வைக்காமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப எஸ்பெஷலி பிடிச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹோம் நூடுல்ஸ் வந்து வாங்கிடுது. இது வந்து சிக்கன் ப்ளஸ் ஷ்ரிம்ப் வந்து நூடுல்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. அடுத்து எங்களுக்கு சாப்பிட்டதில் ரொம்ப பிடிச்சி போன ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜோல் மோமோ. இது வந்து மோமோ உள்ள சிக்கன் வச்சு ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு கிரேவி தருவாங்க. அது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், நம்ம ஊர் சால்னா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கிறதுனால எப்போவுமே இங்கே வந்தால் ஃப்ரைட் ரைஸ் வந்து கம்பல்சரி என்னோடய ஃபேவரட் ஃபுட்டுங்க இங்கே சாப்பிட்றதுல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெசர்ட்டோடு முடிக்கலான்ட்டு நாங்கள் மேங்கோ லஸ்ஸி வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து வந்து ஒரு லெமனேட், இது லெமனேடும் மேங்கோ லஸ்ஸியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றவே எண்ணெய் கொஞ்சம் கூடவாக தாங்க இருக்கும். நாங்கள் இந்த கடையில் ஆயில் லெஸ்ஸாக வேணும்னு சொல்லி கேட்டோம், அதே மாதிரி அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நைட் டைம் ஆனதுனால நாங்கள் நிறைய சாப்பிட முடியாத ஐட்டங்களை வந்து டேக் அவுட் பாக்ஸ் கேட்டு அதில் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அடுத்த நாளுக்கு வந்து இதுதான் லஞ்ச். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட் ஐட்டம் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து ரசமலாய், அது வந்து சாப்பிட்டு பார்த்தோம். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நாங்கள் எடுத்த இந்த புதிய முயற்சி வந்து வெற்றிகரமாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க. நான் முதலே வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், நம்ம வந்து இந்த தடவை கேக் வெட்ட போகிறதில்ல கண்ணா, நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல, நம்மளோட இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து சொன்னதுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. ரொம்பவே வந்து அவங்க ஃபுல்லு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் செலிப்ரேட் பண்ண இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா, யாராவது இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.